கர்த்தருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வர இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் அடிப்படையான சில காரியங்களை நம்முடைய சபையின் சார்பிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யூதா எழுதிய நிருபம், அதனுடைய ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதனுடைய 3வது வசனத்தை, ஆமென், 1, 2, 3 வசனங்களை இப்பொழுது வாசிக்க போகிறோம். யூதா எழுதிய பொதுவான நிருபம், அதனுடைய 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனம். ஒருவர் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும், ஆமென், யாக்கோபனுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலனாகிய யூதா தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அவர் யாருக்கு எழுதுகிறார்? யாருக்கு எழுதுகிறார்? இன்னைக்கு நாம் இன்று இரவிலிருந்து இந்த வேத வசனத்தை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் இதைத்தான் படிப்போம். இந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிற பகுதி 3வது வசனத்தை ஒன்று கவனிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாக இருக்கையில் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய யூதா எதை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார்? பொதுவான ரட்சிப்பு. எதை குறித்து எழுதுகிறார்? பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கையில். அப்போ ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் எவைகளை குறித்து அதிகமாக அறிய வேண்டும் என்று பிதாக்கள் நினைத்திருந்தார்கள். ரட்சிப்புக்கு அடுத்தவைகளை குறித்து சபை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், ஏக்கம் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து யாருக்கு பிரசங்கம் பண்ணணும்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ரட்சிப்பை குறித்து யாருக்கு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆனா இவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்? அதுதான் 1ஆம் வசனம். மறுபடியும் அதை கவனிங்க. யாக்கோபனுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். யாருக்குமா ரட்சிப்பை குறித்து எழுதுறார்? ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு எழுத்து எழுதுறார். உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு நான் கருத்துள்ளவனாக இருக்கையில். நம்ம சபை போதகராக இருக்கும். யாருக்கு ரட்சிப்பை குறித்து பேசுவோம்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து பேசுவோம். ஆமை, சபைக்கு ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எதை குறித்து பேசுவோம்? ஆமென், பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம். உபதேசத்துக்கு அடுத்தவைகளை பேசுவோம். ஒழுங்குக்கு அடுத்தவைகளை பேசுவோம். கிருபைகளுக்கு அடுத்தவைகளை பேசுவோம். வரங்களுக்கு அடுத்தவைகளை பேசுவோம். ஆனா இங்கே அவர் சொல்லுகிறார், ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார், உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் கருத்துள்ளவனாக இருந்தேன். அப்போ சபைக்கு உள்ளேயும் ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2வது அங்கே படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்படுகிறவர்களுமாகிய என்று சொல்லுகிறார். 2வது அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள். இயேசு யாரை காத்துக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள் யார்?
யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அவர் அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை படிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதோடு முடியல, 12ஆம் வசனத்தை படிங்க. நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, ராமே ஏற்கனவே என்ன படிச்சோம்? யூதா 1ஆம் வசனத்தில் என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்படுகிறவர்கள். இங்கே அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? ஆண்டவரே, அவர்களை உம்முடைய நாமத்தில் காத்துக்கொண்டேன். தொடர்ந்து, நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நீ எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தில் காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் இன்னொரு கோணத்தில் படித்தால், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள் யார் என்று படிக்கும் பொழுது, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த இடத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, நீர் எனக்கு தந்தவர்களை, நீர் எனக்கு தந்தவர்களை நான் உம்முடைய நாமத்தில் காத்து கொண்டு வந்தேன். அதுதான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 36 சொல்லுகிறார், பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அப்ப விசுவாசம் உள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் எவன் ஒருவன் வருகிறானோ அவன் கர்த்தரால் காக்கப்படுகிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல யூதா என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே தேவனால் காத்து வரப்பட்டவர்கள். அடுத்து 3வது வார்த்தை சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதுவது எனக்கு அவசியமாக கண்டது. ஒரு அல்லேலூயா. அப்ப என்னை பொறுத்த மட்டில் ஊழியர்களுக்கான கூடுகையில் வர ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணணும். ஊழியர்கள் கூட்டத்தில் கூட ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணணும். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனால் காக்கப்பட்டவர்கள் எங்கு படுகிறவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கு ராத்திரியிலே இந்த சப்ஜெக்ட் சரியானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கெல்லாம் உசுரோட இருக்கீங்களா? இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ரைட். இரண்டாவது வசனத்தில் அவர் யூதாவில் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபையும் அவங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவதன். சபையிலே தொடர்ந்து பெருகி கொண்டிருக்க வேண்டிய 3 காரியம். ஒன்று, இரக்கம் பெருக கடவது, சமாதானம் பெருக கடவது, அன்பு பெருக கடவது என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதிலே நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு ராத்திரியிலே இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தர் நம்மோடு மிக தெளிவாக பேசுவாராக. எனக்கும் படிக்கணும். இந்த ரட்சிப்பை குறித்து சபைகள் இன்றைக்கு மிக தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கடந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட சகோதரன் என் திருச்சபைக்கு வந்தார். அவர் சில வருடங்களுக்கு முன்னே இன்னொரு திருச்சபைக்கு சென்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒருவர். அந்த சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, யார் கொடுத்தான்னு? அப்ப அவர்களுக்கு ஒரு பெயரை சொல்லிவிட்டு இந்த போதகர் எனக்கு கொடுத்தார். சரி, நீங்க சபைக்கு எத்தனை நாட்கள் போனீங்க? 1 மாசம் போயிருப்பேன். எதற்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. எனக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. என்னன்னா, நான் ஒருவருக்கு பணம் கொடுத்திருந்தேன், பல லட்சம் ரூபாய். அந்த பணம் திருப்பி கிடைப்பதற்கு நான் பல வழிகளை கையாண்டேன். அதிலே அந்த மனிதன் எனக்கு பணத்தை கொடுக்கவே இல்லை. அப்பொழுது ஒரு நண்பன் சொன்னான், இந்த குறிப்பிட்ட சபைக்கு போ, அந்த போதகர் உனக்காக ஜெபம் பண்ணுவார், அவர் ஜெபம் பண்ணால் உனக்கு பணம் கிடைத்து விடும். அதனால் இந்த சபைக்கு நான் வந்தேன். என் போதகரிடத்தில் என் பிரச்சனைகளை சொன்னேன். அவர் சொன்னார், இவ்வளவுதானே, ஜெபம் பண்ணா போச்சு என்று சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திற்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்க. நானும் சில வாரங்கள் என்ன செய்தேன், ஆராதனைக்கு வந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றார். உடனே நான், எதற்காக? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்த காரியம் நடக்க வேண்டுமா இல்லையா? நடந்துத்தான் ஆக வேண்டும். கொடுத்தது பல லட்சம் ரூபாய் ஆயிட்டே. உடனே அவர் சொன்னார், சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்து விடுவோம், அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஞானஸ்நானம் என்றார். ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டுச்சு. சில வாரங்கள் கடந்து போனது, சில மாதங்கள் போயிற்று. அவருக்கு கொடுத்த பணம் என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. உடனே இவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் வர சொன்னார், வந்தேன், கிடைக்கவில்லை. ஜெபிக்க சொன்னார், ஜெபித்தேன், கிடைக்கவில்லை. கொடுக்க சொன்னார், கொடுத்தேன், கிடைக்கவில்லை. எடுக்கவும் சொன்னார், எடுத்தேன், கிடைக்கவில்லை. இனி என்ன செய்யலாம், நிறுத்தலாம் என்று கூட்டத்துக்கு போகிறதை நிறுத்தினார், கிடைக்கவில்லை. இப்பொழுது யாரோ சொல்லி பிராண சிநேகிதன் இப்பொழுது நமக்கு முன் வந்திருக்கிறார். எதற்கு? கிடைப்பதற்கு. அப்ப அந்த சகோதரனுக்கு எடுத்தது தவறா, கொடுத்தது தவறா? இவர் எடுத்தது தவறா, கொடுத்தது தவறா? ஞானஸ்நானத்தை சொன்னேக்கா, கொடுத்தது தவறு. இது எதற்காய் கொடுக்கப்பட்டுச்சு? கொடுத்த பணம் கிடைப்பதற்காக. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை எதற்காக? கொடுத்த பணம் கிடைப்பதற்காகவா வைத்தார்? இல்லை. ஞானஸ்நானத்தை கொடுத்த பணம் கிடைப்பதற்காகவா வைத்தார்? இல்லை. கல்யாணம் நடப்பதற்காகவா வைத்தார்? இல்லை. வெளிநாடு அனுப்புவதற்காகவா வைத்தார்? இல்லை. பின்ன எதற்காக வைத்தார்? ஆண்டவர் பொதுவான ரட்சிப்பை இந்த உலகத்தில் சபைக்கு வைப்பதற்கு காரணம் என்ன? இந்த சபையில் ரட்சிப்பை வைப்பதற்கு ஆண்டவர் வைப்பதற்கு காரணம் என்ன? எதற்காக ஆண்டவர் ரட்சிப்பை சபைக்குள் வைத்தார்? ரட்சிப்பை குறித்து சபைகளில் போதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டீர்களா? ஆம். ஏன் பட்டீர்கள் என்றால், அருமையான பிள்ளைகள் அழகாய் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, பாஸ்டர் கொடுத்தார், நான் எடுத்தேன். ஏன் ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார், நான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? சபையில் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு கருத்துள்ளவனாக இருக்க காரணம் என்ன? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் தூக்க மாட்டான், வேற வழி இல்லாம தூக்குறது. ஏன்? அதுக்கு திட்டு வார இந்த மனுஷன். சரி, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள்? புரியல? சொல்றத சத்தமா சொல்லணும். பாதி கேட்குது, மீதி கேட்கலையே. இல்ல, நம்ம சும்மா பேசுவோமே, பேசுறதுக்கு என்ன காசா பணமா கழுது? லைவ்ல தான் போகுது, அது நோ ப்ராப்ளம். என்னையா நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க?
இவர் சொன்னது எனக்கு சுத்தமா புரியல. புரிகிற மாதிரி யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன தப்பு வரப்போ? பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அக்கா ஞான ஸ்நானம் எடுத்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை பெற்றதினால் எடுத்தீர்களா, பெற்றுக்கொள்ளும்படி எடுத்தீர்களா? விடுதலை பெற்று எடுத்தீர்களா, பெரும்படி எடுத்தீர்களா? இருந்ததும் போச்சு. அவன் மட்டும்தான் வாயே திறந்தா அதுவும் ஜாலி முடிஞ்சு. அப்படியானால் சபைகளில் ரட்சிப்பை குறித்த படிப்பு அவசியமா இல்லையா? அவசியமா இல்லையா? கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யூதா தன்னுடைய நிருபத்தை எழுதினது சரி என்று சொல்லுவேன். ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே காக்கப்படுகிறவர்கள், ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொல்லுகிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதுவதில் நான் யாராக இருக்கிறேன்? கரிசனை உள்ளவனாக இருக்கிறேங்கிறார். அப்ப சபைகளில் ரட்சிப்பு வெளிப்படுவதை குறித்த கரிசனை போதகருக்கு தேவை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான கரிசனை என்ன? என் சபை ரட்சிப்புக்கடுத்த காரியங்களில் எப்படி இருக்கிறது? என் ஜனங்கள் ரட்சிப்புக்கடுத்த காரியங்களில் எப்படி இருக்கிறார்கள்? என் ஊழியர்களுக்கு நடுவிலே ரட்சிப்புக்கடுத்த காரியங்களை குறித்த படிப்பினைகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்குள்ளே ரட்சிப்பை குறித்த படிப்பினைகள், ரட்சிப்பை குறித்த கரிசனை எப்படி இருக்கிறது? யூதாவை குறித்த மட்டில் ரட்சிப்பை குறித்த அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலங்களில் நம்ம சாதாரணமா இன்றைக்கு பார்க்கும் பொழுது, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா, இன்றைக்கு காண்கிற மாமியானை இனி நீ காண்பதில்லை என்கிற பொதுவான காரியத்தை குறித்த படிப்பினைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிதாக்கள் தேசத்தில் எழுப்புதலை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாக்களின் நோக்கங்கள், கரிசனைகள் இவை ஒன்றும் இல்லை. இவர்களுடைய ஏக லட்சியம் பொதுவான ரட்சிப்பை குறித்த படிப்பினைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ரட்சிப்பை குறித்து தெளிவாய் எனக்கு நீர் சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து தெளிவா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென், கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து தெளிவா சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா தெளிவா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ வல்லமையினுடைய ஆளுகையை நீங்க பார்க்க முடியும். இந்த சத்தத்தை எங்கிருந்து கொண்டு நீங்கள் கேட்டாலும் சரி, எந்த நாடுகளில் எந்த தேசத்தில் இருந்து கேட்டாலும் சரி, எங்க பிள்ளைகளின் மேலே ஒரு ரட்சிப்பிற்குள் மறைந்திருக்கிற தேவ திட்டம், ரட்சிப்பிற்குள் மறைந்திருக்கிற உன்னத தயை, ரட்சிப்பிற்குள் மறைந்திருக்கிற உன்னத பிரசன்னம் இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆவியானவரே, விளங்க பண்ணும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். உங்களுக்கு போர் அடிச்சா என்கிட்ட சொல்லுங்க, கை தூக்கு காமிங்க, என்ன உங்களை எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணி உற்சாகமா கொண்டு போகலாம். ஆனா யாரும் கர்த்தருக்குள் என்ன செய்து விடக்கூடாது, நித்திரை அடைந்து விடக்கூடாது. வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு ஆமென் நித்திரை அடைகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த நித்திரை அல்ல, அந்த நித்திரை கிருபையாயிருப்பாரா. ரட்சிப்பை குறித்து மிக தெளிவாக ஆவியானவர் எனக்கு கற்றுத் தருவாராக. ஒவ்வொரு செய்திகளையும் நான் யாருக்கும் அல்ல, நான் எனக்கு பேச பழகுவேன். எப்பொழுதுமே கவனிப்பேன். ஒவ்வொரு செய்தியும்
எனக்காக பேசுவேன். எனக்கு அது பயனுள்ளதாக அமையும் பொழுது என் சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அது பயனுள்ளதாக அமையும். நான் எதை பேசுகிறேனோ அது எனக்கு பயன் தரணும், அது என் சந்தேகத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கவனம் எனக்கு இருக்குமானால் ஒரு வார்த்தை கூட வீணாக போகாது. ஏமே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பொதுவான சில வசனங்கள், செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ரட்சிப்பை குறித்த பொதுவான சில வசனங்களை மட்டும், செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒன்று வாசிப்போம். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே ரட்சிப்பு ஏன் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரட்சிப்பை, பொதுவான ரட்சிப்பை குறித்து ஏன் சபைக்கு அறிவிக்க வேண்டும்? பொதுவான ரட்சிப்பை குறித்த வசனங்கள் ஏன் உலகத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும்? நம்முடைய ஜீவியம் நிர்மூலமாகாதிருக்கும்படிக்கு ரட்சிப்பு இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். நிர்மூலமாக்குகிறவன், தகர்த்து போடுகிறவன் சமுதாயத்திலே குடும்பங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேக தரிசனங்களுக்குட்பட்டு ஜீவிதத்தை ஆரம்பித்த பலருடைய வாழ்க்கையும் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சில தூரத்தில் இருந்து கண்டால் இவர்களுடைய வாழ்க்கை நிகரற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நாம் கவனித்து இவர்களின் மூலமாய் சபைகளில், இவர்களின் மூலமாய் தேசத்தில், இவர்கள் மூலமாய் குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய வாசஸ்தலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த சபைகள் வளரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படியாகிலும் இந்த சபை வளர்ந்து விடும், எப்படியாகிலும் இந்த மனிதனை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும், எப்படியாகிலும் இந்த பட்டணத்திற்கு இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தூரத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கிற சில குடும்பங்கள், ஆமென், சத்துருவின் ஆயுதங்களை தகர்க்க வேண்டிய அநேகருடைய குடும்பங்கள் சுயம் தகர்ந்து கொண்டிருக்கிறபடியினால் ரட்சிப்பை குறித்து அறிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் சபைக்கு வந்தது. அம்மா, அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அம்மா, காலத்தை பார்த்தால் போதகர்களாய், காலத்தை பார்த்தால் தேசத்தை அசைக்கிறவர்களாய், காலத்தை பார்த்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் வரவேண்டிய பல குடும்பங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தேசத்திலே நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவை கொண்டு, பிள்ளைகளே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒரு அவசியமாய் கண்டது. வெளியில் இருக்கிற வேஷங்களோ, வெளியில் இருக்கிற ஸ்தோத்திரங்களோ, வெளியிருக்கிற பாடல்களோ, வெளியில் இருக்கிற தோற்றங்களோ அல்ல சகோதரா. அநேக குடும்பங்கள் சுயம் தகர்ந்து கொண்டிருக்கிறபடியினால், உள்ளான நிலைகளில் அநேகருடைய குடும்பங்கள் தகர்ந்து கொண்டிருக்கிறபடியினால், அநேக குடும்பங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல வெளிவேஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வத்தால் காக்க
துன்பப்படுகிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், பொதுவான ரட்சிப்பை குறித்து சபைக்கு அறிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் எண்ணிக்கையில் பெருத்திருந்தும் ஆவிக்குரிய பலன் குன்றி போன ஒரு நிலையில் இருக்கிறான். சகோதரா, இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சுயம் தகர்ந்து போன சில குடும்பங்களை தெய்வம் மறுபடியும் கட்ட தீர்மானித்தபடியினால் இன்று ராத்திரி சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கும்படி. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? வெளி தோற்றம் ஒண்ணும் இல்லை சகோதரா. வெளியிலே காண்கிற இந்த மினுக்கு தன்மைகள் அல்ல, வெளியில் காண்கிற பேச்சுகள் அல்ல, வெளியில் காண்கிற புற தோற்றங்கள் அல்ல. அநேக குடும்பங்களில் மறைவிடம் தகர்ந்து கிடக்கிறது. அநேக குடும்பங்களில் உறவுகள் தகர்ந்து கிடக்கிறது. சபையோடு கூடிய உறவு, தேவ பிள்ளைகளோடு கூடிய உறவு, நம்மை நடத்துகிற தேவ பிள்ளைகளோடு கூடிய உறவு, தெய்வத்தோடு கூடிய உறவு சுயம் தகர்ந்து கிடப்பதினால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் சில குடும்பங்கள் துவக்கம் குறிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறபடியினால் இன்றைக்கு ராத்திரியில் பொதுவான ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை ஒரு இடத்தில் தேவ செய்தி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் தேவ செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அருமையான ஒரு தேவ மனுஷன், அருமையான ஒரு தேவ மனுஷன். அவர் அழகான ஒரு செய்தியை பிரசங்கித்தார். என்ன தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன். நல்ல வார்த்தை இல்ல? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன். ஏற்கனவே இருந்தபடி விழுந்து போன ஒரு கூடாரம் என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. சந்தோஷமான விஷயமா இல்லையா? சந்தோஷமான விஷயம். அது நமது வாழ்வில், நமது குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில் நடக்குமானால் எத்தனை பேர் அதை இன்முகத்தோடு வரவேற்கிறீர்கள்? என் விழுந்து போன கூடாரம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். அந்த செய்தியை முடித்த பின்பு, அந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், ஒன்று புரிந்துகள், தாவீதனுடைய கூடாரம் கட்டப்படும் என்பதை குறித்த காரியங்களில் நீ பிரசங்கிக்கும் பொழுது கட்டப்படும் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடாது. ஏனென்றால் கட்டினது இனி இடிந்து போகாமல் இருக்க, விழுந்து போகாமல் இருக்க நீ எப்போது பிரசங்கித்தாலும் இது ஏன் விழுந்தது என்று பிரசங்கிக்கணும். நம்ம எடுத்து வைக்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுகி கழுகி தொழியில வைப்பாங்க, சகதியில வைப்பாங்க. எடுத்து கழுகிறேன், மறுபடியும் சகதியில வைக்கிறேன், நான் மறுபடியும் கழுகிறேன், மறுபடியும் சகதியில வைக்கிறேன். மாமின் வாழ்க்கை முழுவதும் கழுகி கழுகி சகதியில் வைக்கிறதை விட ஒரு முறை கழுகி ஒரு சரியான இடத்தில் வைத்து விட்டால் இனி அந்த குடும்பம் தகர்ந்து போகாது இல்லையா? அப்ப இந்த இடத்திலே பொதுவான ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதற்கான அவசியம் என்ன? பொதுவான ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதற்கான அவசியம் என்ன? அந்த வசனத்தை ஒரு முறை எடுங்க பார்க்கலாம். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆகாதபடிக்கு. இரண்டாவது அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்தோத்திரம் தவறான வாழ்க்கை முறை என்று சொல்லுகிறார். யாருக்கு எழுதப்படுகிறது? இஸ்ரவேலர்களுக்கு தான் எழுதப்படுகிறது.
ஆனால் அதிகாலையில் எழும்பி தங்கள் கிரியைகளினால் தங்கள் கிரியைகளை கேடாக்கினார்கள். பெயரளவில் இஸ்ரவேலர்கள், செயலளவில் யார்? கேடானவைகளை நடப்பிக்கிறவர்கள். அதனாலதான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நம்முடைய வாசஸ்தலங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு ரட்சிப்பை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கிறது. ஆமென். அழைக்கப்பட்டவனுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரால் காக்கப்படுகிறவர்களுக்கு இந்த இரவு சொல்லுகிறார், எழும்பி நிற்கிறவன் கூடாரம், தலை உயர்ந்து நிற்கிறவன் கூடாரம் தகர்ந்து போகாமல் இருக்கும்படி ரட்சிப்பை குறித்த படிப்பினை இன்னும் எங்கள் சபைகளில் எழும்பட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் சொல்லலாமா? சரி, சகரியாவின் புஸ்தகத்தை எடுங்க. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதிலே 13ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வாசித்த செப்பனியா 3:7 சொல்லுகிறது, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீ எந்த இடத்திலே சாபமாக இருந்தாயோ அந்த இடத்திலே உன்னை ஆசீர்வாதமாக வைப்பதுதான் என்னுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன? என்னை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என் வார்த்தைகளை கேட்கிற தேவ ஊழியர்களை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என் வார்த்தைகளை கேட்கிற இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பிள்ளைகளே, எந்த இடத்தில், எந்த குடும்பத்தில், எந்த வீட்டில், எந்த சமுதாயத்தில், எந்த சபையில், எந்த தேசத்தில் நீங்கள் சாபமாக இருந்தீர்களோ அதே இடத்திலே உன்னை ஆசீர்வாதமாக வைப்பதுதான் உன்னை குறித்த என்னுடைய விருப்பம். ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்னார், உன்னுடைய கூடாரம் நிர்மூலமாகிவிடக் கூடாது. நீ எப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவாய் என்று காத்துக்கொள்ளுகிற ஒரு சமுதாயம் காத்திருக்கிறது. சபை எப்பொழுது நிர்மூலமாக்கப்படும்? தரிசனம் உள்ளவன் எப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவான்? அழைக்கப்பட்டவனுடைய கூடாரம் எப்பொழுது நிர்மூலமாக்கப்படும் என்று அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கிறது. அவன் நினைப்பது நடந்து விடாதிருக்கும்படி இன்று ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, ரட்சிப்பிலே கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. எந்த குடும்பம் ரட்சிப்பில் கவனம் செலுத்தவில்லையோ அவன் கூடாரத்தை நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய குடும்பத்தை அவன் பணம் நிறுத்த முடியாது. பல வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய கவர்ச்சியின் அழகினால் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நடிகை ஒருவள் தனது 33வது வயதில் அவர்கள் பல கோடிகள் சம்பாதித்து முடிவிலே அவர்கள் தற்கொலை செய்து மரித்து போனார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே கோயில் கட்டி வழிபடுவதற்கு கூட ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா மரிக்கும் பொழுது ஒரு மரண வாக்கு மூலம் கொடுத்தார். எனக்கு சமாதானம் இல்லை, நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு மனதிலே அமைதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? பணத்திற்கு பணம், அந்தஸ்திற்கு
அந்தஸ்து, சுகத்துக்கு சுகம் எல்லாமே இருக்குது. ஆனா அவர்களால் தங்கள் கூடாரத்தை கட்டி நிறுத்த முடியலையேம்மா, அவங்க வீட்டை நிறுத்த முடியலையே, அவங்க வாழ்க்கை நிறுத்த முடியலையே. அப்ப ஒரு மனுஷனுடைய கூடாரம் நிர்மூலமாகாதிருக்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சொத்து, சுகம், பணம், அந்தஸ்து இவை ஒன்றும் இல்லை. ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துவது ரட்சிப்பும் ரட்சிக்கிற ஒரு தெய்வத்தால் மட்டுமே. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நிலைநிறுத்துவது, ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவது, ஆமென், வேறு ஏதோ இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பணம், சுகம், சொத்து, ஆளுகை, ஆளுமை இது வரும் பொழுது ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, வேதம் இல்லை, தெய்வ மக்களோடு கூடிய உறவுகள் இல்லை. ஒருவேளை போதகர் கேட்டால், பாஸ்டர் ஐ அம் சோ பிஸி, நான் ரொம்ப தோற்ற அலுவலாக இருக்கிறேன் என்று அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தவறு, தவறு, தவறு. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்கிற கூடாரம், நம்முடைய ஜீவியம் என்கிற வாழ்க்கை என்று சொல்லுகிற கூடாரம் நிர்மூலமாகாதிருக்க வேண்டுமானால் ரட்சிப்பிலே கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. காரணம் என்ன? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நாம் இங்கே வாசித்தோம். எதில் வாசித்தோம்? சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் வாசித்தால் 8ஆம் அதிகாரம் 13 சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் மேன்மை பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி வாழ்க்கை பகுதிகளில் மற்றவர்களுக்கு முன் சாபமாக இருக்கிற, அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையின் நடுவில் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, பாஸ்டர், என்னுடைய ஜீவியம் மற்றவர்களுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சாபமான. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா, எனக்கே என்ன பிடிக்கலையா, என் வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்லை, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அநேகருடைய பார்வையில் சாபமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். பிரதர், ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மனிதன் சாபத்தை சுமந்த ஸ்தானங்களில் அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது, அவனுக்கு ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது. இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கு. இப்ப இந்த சாபத்தில் இருந்து ஜனங்களை எதற்குள்ளே கொண்டு வர வேணும்? ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வரணும். இப்ப நான் எடுத்துக்கொள்கிற முயற்சி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்கள் சாபமாக இருந்தது போல நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவர், ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவர் என்றெல்லாம் நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களை பரிசுத்த வேதாகமத்தில் தேடி நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஆசீர்வாதத்தை பிரசங்கிப்பதினால் ஒரு மனிதன் சாபத்தில் இருந்து வெளியே வருவது இல்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போனது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாததினால் அல்ல, அவனுக்குள்ளே சாபம் கிடப்பதினால். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போனது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாததனால் அல்ல, அவனுடைய ஆசீர்வாதத்தின் நடுவில் என்ன கிடக்கு? சாபம் கிடக்கு. இப்போ ஒரு பாத்திரம் நிறைய இங்க இருக்கு பாருங்களேன், இங்க இருக்கு. இது 1 லிட்டர் நல்ல தண்ணி, 20 ரூபாய் கொடுத்ததை வாங்கிடுவாங்க. இது நல்ல தண்ணி தானே, இதுல ஒரு செத்த ஈ விழுந்துரட்டுமே. நல்ல தண்ணி, அதான் ஆசீர்வாதம்.
இதுல ஒரு செத்த ஈ விழுந்துட்டுனா அது சாபம். இப்ப நம்ம இந்த இடத்தில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதம் உண்டாவதற்கு இதுல இன்னும் நல்ல தண்ணி ஊத்த நிக்கப்படாது. நீங்க ஏன் ஒரு மாதிரி பாக்குறியா? சோமா இருக்குது எல்லாரும். நீங்க இருக்கிறது பார்த்தா எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுது. நான் வரேன், குடிச்சிட்டு வரட்டா? தண்ணி வேணுமா? வெளியில இருக்கு. இதுல ஒரு ஈ விழுந்துருச்சியா? இப்ப இந்த தண்ணியில் என்ன இருக்கிறது? அழுக்கு இருக்கிறது. புரிஞ்சுக்கிடு. இதை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றலாம்? இன்னும் 1 லிட்டர் நல்ல தண்ணியை கொண்டு இதுல ஊத்துனா, இதுல 1 லிட்டர் இல்லம்மா, இன்னும் 1000 லிட்டர் நீ ஊத்தினாலும் அது என்ன தண்ணி தான்? அழுக்கு தண்ணி தான், கெட்டு போன தண்ணி தான். இன்னைக்கு சபைகள் என்ன செய்துட்டு இருக்க தெரியுமாமா? ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஒருவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லை, உன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன் கண்ணீர் மாறுகிறது. கலங்காதே மகளே. செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊத்துறான், வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் மறுபடியும் 1 லிட்டர் தண்ணி ஊத்துறான், சனிக்கிழமை கூட்டத்தில் மறுபடியும் 1 லிட்டர் தண்ணி ஊத்துறான், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் மறுபடியும் தண்ணி ஊத்துறான். செத்தையை உள்ளத்தானடா கிடக்கு. 1000 லிட்டர் ஊத்தினாலும் அழுக்கு தண்ணி தானடா. ஒரு அல்லேலூயா. எனக்கு தெரியுது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆமீன் ஆசீர்வாதம் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது ஆசீர்வாதம் இல்லாததினால் அல்ல, அவனுக்குள் சாபம் இருப்பதினால். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப நான் எதுக்கு முயற்சிக்கிறேன்? இன்னும் ஜனத்தை, இன்னும் குடும்பத்தை, இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தவில்லை. இவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததற்கு ஒரு காரணம் இவனுக்குள் மறைந்திருக்கிற சாபங்கள். இந்த சாபம் வெளியே வருமானால் அவனுக்குள் ஆசீர்வாதம் தானே களை கட்ட ஆரம்பித்துவிடும். இப்ப சாபம் மாறணும்னா எதை குறித்து பிரசங்கிக்கணும்? மறுபடியும். இப்ப எந்த வசனத்தை குறித்து தான் பேசுறோம்? நம்ம எங்க நிக்கிறீங்க? சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுபடியும் வாசித்து உதவி செய்யுங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி கைகளை உயர்த்தி அல்லேலூயா, நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லல. நான் உங்களுக்கு வாக்குத்தத்த கூட்டம் நடத்தி உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லல. நான் உங்களை ரட்சிக்கிறவர். ஒரு வீட்டுக்குள்ள மாற்றம் வர வேண்டுமானால் முதல்ல அந்த வீட்டுக்குள் சாபத்தை முறிக்கிற ரட்சிப்பு வெளிப்படன சகோதரா. அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கும் ரட்சிக்கப்பட மனதில்லை. ஆனா என்ன வேணும் தெரியுமா? எங்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. தொடுதலையே தொடியா நீ? ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. குன்னுருவேன். தேங்க்யூ. ஆமீன். அவர் என்னை தொட்டிருக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. தேங்க்யூ. அவர் செவ்வாய்க்கிழமை தொட்டார், இவர் வெள்ளிக்கிழமை தொட்டார், ஞாயிற்றுக்கிழமை இவர் தொடுவாராக பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. தேங்க்யூ. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை தேடி, ஒவ்வொரு இடங்களை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக? நான் சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி.
என் வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, என் தொழில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, ஆமென் ஆமென். சாபமாய் இருந்தது போல ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் ஆசீர்வதிக்கிறவர்கள் பெருகக்கூடாது, ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்கள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட மனதுண்டானால், ரட்சிக்கப்பட மனதுண்டானால், ரட்சிக்கப்பட மனதுண்டானால் இந்த 13ஆம் வசனம் நமக்குரியது. நீ சாபமாக இருந்தது போல உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ரட்சிக்கிறவர் குறுக்கிடுகிறது வரையிலும், ரட்சிக்கிறவர் குறுக்கிடுகிறது வரையிலும், ரட்சகர் வெளிப்படுகிறது வரையிலும், ரட்சிப்பு வெளிப்படுகிறது வரையிலும் தெளிவா சொல்றேன், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவை சாபங்களை நம்ம குடும்பங்களை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. எல்லா வருஷங்களும் ஜனவரி மாதத்திலே ஜபத்தோடும் பயபக்தியோடும் மிகுந்த பவ்யமாய் கண்களை மூடி தடவி ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து, ஆமேன் தானே, நான் சொல்றது சரிதானா? எவரி ஜனவரி 1 சில ஆட்கள் எல்லாம் வாக்குத்தத்தை எடுக்கிறதே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பயபக்தியோட வருவாங்க. ஏதோ ஏதோ வெடிகுண்டை செயலிழக்க போற மாதிரி. வெடிகுண்டை செயலிழக்க போகிறவர்கள் ரொம்ப பெர்ஃபெக்டா அப்படியே வருவான். அது இப்ப வேணாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வந்து அப்படியே தடவி ஒரு நல்லதை பார்த்து அப்படியே கண்ணை மூடி வச்சுட்டு எடுத்துட்டு, ஸ்தோத்திரம் சுவாமி, இந்த 1 லிட்டருக்கு மேல இன்னொரு 1 லிட்டர், அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நமது வாழ்வில் யார் வெளிப்படணும்? ரட்சகர். ரட்சகர் வெளிப்படும் பொழுது என்ன வெளிப்படும்? ரட்சிப்பு. சகோதரா, இனி வெளிப்பட வேண்டியது வாக்குத்தத்தம் அல்ல, இனி வெளிப்பட வேண்டியது ஆசீர்வாதமான வசனம் அல்ல. என் குடும்பம் சாபமாயிருந்த இடத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் எனக்கு தேவை ரட்சிப்பு. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படணுமே. எப்படி? நீங்க எந்த இடத்துல சாபமாக இருந்தீர்களோ அந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமே. உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீங்க எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்து சாபமாக இருந்தீர்களோ அந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கை மாறி வருகிறது என்ற நிச்சயம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? உண்மைதானா? அதெல்லாம் எனக்கு நான் கேட்டதுனால சொல்றீங்களா? பாஸ்டர், என் வாழ்க்கையில எந்த இடத்துல தலை குனிஞ்சனோ, எந்த இடத்துல அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இழந்து நின்னனோ அந்த இடத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மனிதனாய் தலை நிமிர்ந்து வாழ என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானது என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் 2 கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமென், ஆமென். நான் ஒரு வார்த்தை சொல்லுவையா, தரித்திரம், வேதனை, கண்ணீர். 28 ஆண்டுகளாய் சபை போதகராக இருக்கிறேன். இந்த 28 வருஷமா நான் பார்க்கிற ஒன்று, அநேகரால் கைவிடப்பட்ட மனிதர்களை நான் பார்க்கிறவன். என் பிள்ளைகளிலே மாற்றம் வர விரும்புகிற, நான் ஆரம்பத்தில் ரொம்ப நாள் மதிகட்ட ஒருவனாத்தான் இருந்தேன். கடனோடு வருகிறவனுக்கு ஆசீர்வாதத்தை பிரசங்கிப்பேன். வேதனையோடு வருகிறவனுக்கு ஆமென் தோத்திரம் மேன்மையான வாழ்க்கை குறித்து பிரசங்கிப்பேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், இல்லடா, அவனிடத்தில் இருக்கிற சாபம் வெளியே வரணும். சாபம் வெளியே வரணும்னா ஆமென் தோத்திரம் வெளியே வரணும்னா ஆசீர்வாதம் அல்ல உள்ள வர வேண்டியது, ரட்சிப்பாக்கு உள்ள வரணும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்றைக்கு ஜனங்களுக்கு அழகாய் பகுத்து போதித்து அவர்களை ரட்சிப்பிற்குள் நடத்தினேனோ அதுக்கு பிறகு அவர்களில் வந்த மாற்றத்தை என்னாலேயே அங்கீகரிக்க முடியலமா?
என்னாலேயே அங்கீகரிக்க முடியல. ரட்சிப்பு வெளிப்பட ஒரு உதாரணம் சொல்லவா? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு போர் அடிக்குதா? கஷ்டமா இல்லையே? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க விழிப்பா இருக்கிறாங்களான்னு ஒண்ணு பாருங்க. இருக்காங்களா? நல்ல விழிப்பா இருக்காங்களா? டயர்டா இருக்கா உங்களுக்கு? இல்லையே. 9 மணி 3 நிமிஷம் ஆச்சு. கரெக்டா 1 மணிக்கு ஒரு ஆச்சு நான் பிரசங்கம் தொடங்கி. 1 மணி நேரம். இனி சரியா 20 நிமிஷம் பேசி நான் முடிச்சிருந்தேன். 9:30க்கு நமக்கு சாப்பாடு உண்டாமா? இருக்கு. உங்களை தந்துதான் விடுது. இல்ல சாப்பாடு அதனால நம்ம 9:30 அமீன் போடலாமா? தலைவர்கிட்ட கேட்போம். ஐயா பாவம், அவர் ஒன்னும் சொல்ல மாட்டான்னு தான் அவன்கிட்ட கேட்டேன். உண்மையா ஐயா? நான் பாவம்ல. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அவ்வளவு நேரம் ஆயிரும். என்ன உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. கவனமா கேட்ப. ஏன் ரட்சிப்படணும், ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, ஞான ஸ்நானம் எடுங்க, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க தெரியுமா? சபையில் ஆளு கூட்டன்னு நினைக்கிறீங்களா ஐயா? லைவ்ல பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன். சில சொல்ல இந்த பெந்தெக்கோஸ்தேக்கார பயலுக்கு சுவாலியே தான். அதுதான் சுவாலி. எப்பப்பா ரட்சிக்கப்படும் மனம் திரும்பு ஞான ஸ்நானம் எடு, ரட்சிக்கப்படும் மனம் திரும்பு ஞான ஸ்நானம் படு. ஐயா, எங்க சபையை பெருக்கிறதற்கு அல்ல, உன்னுடைய குடும்பத்தை சாபத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை விட்டு சாபம் வெளியே வந்துருது. சாபம் வெளியே வரும் பொழுது அவன் வெட்கத்தை அனுபவித்த இடத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுகிறான். கசப்பு வெளியே வரும் பொழுது, அழுக்கு வெளியே வரும் பொழுது, தீமை வெளியே வரும் பொழுது, சாபம் வெளியே வரும் பொழுது, இருள் வெளியே வரும் பொழுது அங்க தானாகவே என்ன வந்து விடுகிறது? வெளிச்ச மாற்றங்கள் வந்து விடுகிறது. இந்த உலகத்தில் இந்த மாற்றத்தை ரட்சிப்பினால் மட்டும்தான் உலகத்திற்கு கொடுக்க முடியும். நீங்க எல்லாம் சும்மா இருந்தா அவர் ஒரு ஆளு தான் எனக்கு ஆரவாரமா இருக்க. கண்டினியூனே எனக்கு தான் வேணும். ஆம், அல்லேலூயா. நீங்க இதென்ன கேக்குறீங்க? நான் அடக்க ஆராதனைகளுக்கு போனா எந்த பாஸ்டரையோ விசுவாசியோ கண்டுக்கவே மாட்டேன். எப்படியும் ஊருக்குள்ள 4 குடிகாரன் இருப்பான். நான் போன உடனே தோல்ல கை போட்டுருவேன். அண்ணா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்னு. பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? முள்ளு குடிகாரனா இருப்பான், முள்ளு குடிகாரனா இருப்பான். இப்ப சொல்றேங்க, பக்கத்துல பாஸ்டர் நிப்பார், சோத்திரனே நல்லா இருக்கியான்ட்டு பேரு, அவ்வளவுதான். ஆனா 4 குடிகாரன் கரெக்டா கை போட்டுரும் தோல்ல. இல்ல எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? உடனே அவனுக்குள்ள நம்ம பாஸ்டர் என் தோல்ல கை போட்டா. இப்ப சொல்லு, நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் சரி, எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவன் கெட்ட வார்த்தை பேசினாலும் கழுத்தை நெரிச்சு இந்த 4 பேரும் கொண்டு விடுவான். மை ப்ரொடெக்ஷன். அது என்னன்னு கேக்குற நீ? அவன் காது கேட்க நீ வாயை திறந்து பாரு, பக்கத்துல குழி வெட்டிடுவான் உனக்கு. இப்ப தெரியுதா? விவரம் வேணும். பாஸ்டர் மார கம்பெனி சேர்த்தம்னு வைங்க, ஹல்லேலூயா, glory to God. அவன் எஸ்ஆயிரவாமனே என்ன சொல்றா? 4 சிநேகிதர்களை டக்குன்னு சம்பாதிச்சு விடுகிட்ட. அமீன். எல்லாரும் சும்மா நில்லு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அடக்கத்துக்கு போயிருக்கேன். அந்த தேசம் ரட்சிக்கப்படாத ஒரு தேசம். அந்த இடத்துல இவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. எனக்கு என்னடா வழி? போன உடனே தூரத்துல இருந்து லைட் அவர் லுக் விடுவேன். ரைட், இவன் மேஜர் அப்படின்னா இவன் ஆஃபுக்கு மேல அடிச்சவன் கரெக்டா தெரியும். நம்ம பழைய ஆட்கள்ல தெரியுமில்ல, அந்த லெவல் தெரியும். ரைட், இவன் எவ்வளவு அடிச்சிருக்கான், ரைட் பரவாயில்ல. இவன் 10 நிமிஷத்துல காணாம போயிருவான். இவன் வேண்டாம், ஏன்னா கூடுதல் அடிச்சிருப்பான். ஒரு லிமிட்ல நிக்கிற ஒரு 4 பேரை கரெக்டா கவனிச்சு, அண்ணவா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கை தூக்கு. பாஸ்டர் இதுல நிப்பேன், எல்லாத்தையும் பார்த்துக்க, என் கூட நிக்கணும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் பேர், நான் இங்க அடக்க ஆராதனை நடத்திட்டு இருக்கேன், பேசவே விடல. உடனே இவனை பார்த்து கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்டேன். யார? குடிகாரன். எல்லாம் என்னடா பேசிட்டு? உடனே அவன் சும்மா இருக்கல, பாஸ்டர் பேசிட்டு இருக்காரா இல்லையா? இனி அவன் பேசினான்னு வைங்க, நான் வாக்குத்தத்தம் பேசுறது இல்ல, இவன் டேஸ்ன்றான். கரெக்டா இருக்கும்.
அதனாலதான் அதனாலதான் இவ்வளவு நாளும் இருக்கேன். புரியுதா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா. வெரி குட், வெரி குட். அதனால நீங்க அல்லேலூயா சொல்லல, நீங்க சத்தம் போடல, ஆமேன்னு சொல்லல, நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு நீ பேசல, உனக்கு பேச வருதான்னு பார்ப்போம் அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறிய. இரு மோள வாரம் வச்சிருக்கேன் உனக்கு. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். சத்தம், அல்லேலூயா. ஒரு மனிதனில் ஆசீர்வாதம் வருவதற்கு நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் வருவதற்கு ஆசீர்வாதம் பிரசங்கிக்கப்படக்கூடாது. அவனில் இருக்கிற சாபம் வெளியே வரணும். சாபம் வெளியே வரணும்னா உள்ள என்ன வரணும்? ரட்சிப்பு வெளிப்படணும், ரட்சகர் வரணும். என்னுடைய ஜீவியத்தில் இந்த ஆழமான அனுபவங்கள் இல்லை. நம்ம ரட்சிப்பு விசுவாச நிலைகளில் வளர்ந்து வந்தாலும் ஊழியத்திலே ஆரம்ப நாட்களில் இந்த அனுபவங்கள் இல்லை. ஒரு முறை ஏறத்தாழ 23 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டு சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த பிள்ளையினுடைய நிலை ரொம்ப மோசம்னு 2 கைகளையும் கட்டி வச்சிருக்காங்க. சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கிறாள், ஒரு கம்பியில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிள்ளையை அவிழ்த்து விட முடியாது. ஏன்னா இந்த பிள்ளை எந்திரிச்சு ஓடுகிறது அல்ல, இவ ஓட ஓட தன்னை நிர்வாணப்படுத்தி விட்டு ஓடுவாள். இதுதான் பிரச்சனை. வஸ்திரம் விடாது இந்த ஆவி. அந்த பிள்ளை வஸ்திரத்தை உடுத்தவே விடாது, நிர்வாணப்படுத்தும், அவமானப்படுத்தும். இவ எந்திரிச்சு ஓடிடுவா, தூங்க மாட்டா. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த குடும்பம் தேவ சமூகத்தில் வருகிறது, வாஞ்சையோடும் தாகத்தோடும் வருகிறாங்க. 3 தலைமுறையா அவர்களுக்கு முன் கட்டி எழுப்பப்பட்டு உயர்ந்திருக்கிற விக்கிரக தோத்திரம் வழிபாட்டு ஸ்தலத்தை கண்டேன். குடும்பம் அந்த அளவிற்கு அவர்கள் பூர்வீகமாக இருளுக்குள் இருந்த ஒரு குடும்பம் ரொம்ப வேதனைக்குள் இப்ப வந்திருக்கு. இந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு ஜோம் பண்ணணும். இப்போ இந்த குடும்பத்தின் சூழ்நிலையை கண்ட நான் பரிசுத்த ஆவியின் உதவியோடு அடிக்கடி தேவ சமூகத்தில் உபவாசிக்கிற பழக்கம் அக்காலங்களில் இருந்தது என்றாலும் இந்த குடும்பத்தின் வேதனைக்காக 21 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க திட்டமிட்டேன். சில நாட்களுக்கு முன்புதான் சில தொடர் ஜெப நாட்கள் முடிந்தது. ஆனாலும் இந்த குடும்பத்தினுடைய வேதனை, சரி மறுபடியும் தேவ சமூகத்தில் உபவாசித்து விடலாம் என்கிற ஒரு நிலைக்கு நான் வருகிறேன். திட்டமிட்டேன். நாள் குறிக்கப்பட்டது. திங்கட்கிழமை ஆரம்பித்து 1 நாள், 2 நாள், 3 நாள், 15 நாள் தாண்டியாச்சு. 15 நாள் ஜெபம் நடந்திருக்கிறது, ஆராதனை நடந்திருக்கிறது, உபவாசம் நடந்திருக்கிறது. அந்த பிள்ளையில ஒரு மாற்றம் இல்லப்பா, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அந்த பிள்ளை கொண்டு வரும் பொழுது எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இருக்கா. கை கட்டப்பட்டிருக்கிறது, சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருக்கிறாள், கம்பியில கட்டி வச்சிருக்காங்க. இந்த பிள்ளை தன் சொந்த கடமைகளை செய்வதில்லை. சாபமா இருக்கு அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் இந்த பிள்ளை ஒரு சாபமா இருக்குமா. 15 நாட்கள் போயிற்று. அடிக்கடி உபவாசிப்பதனால் சரீரம் அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இல்லை. இப்ப மறுபடியும் 15 நாட்கள் தொடர் ஜெபம், முழு நேர உபவாசம் என்பது சாத்தியமானாத காரியம். 15 நாட்கள் முடிந்த அந்த நாள் இரவு சரியாக 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் சபையில ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபிப்பதற்கு அமர்கிறேன். இந்த பிள்ளை அப்படியே இருக்கு, குறுகுறுன்னு. நீங்க இப்ப முழிக்கிற மாதிரியே முழிச்சுக்கிட்டு 1 மணிக்கு ஜெபத்தை முடித்து விட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய், அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லையே, மேஜை தானே இருக்கும் நம்ம சபையில, மேஜை தானே. அப்ப அந்த மேஜையினுடைய கால்களை பிடித்து விட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுதே, ஆண்டவரே ஆண்டவரே 15 நாள் ஆயிற்று, இந்த பிள்ளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்காங்க, 12 வாரம் உபவாசம் பண்ணி ஆயிற்று, இனி ஆக 7 நாட்கள் தான் இருக்கு, 6 நாளும் 7 நாளும் தான் இருக்கு, இனி தொடர்ந்து உபவாசிப்பதற்கு எனக்கு பலன் வேற இல்லை. இந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றமும் இல்லையே, தூங்கல, சாப்பிடல, தன் கடமையை செய்யல, இப்படியே இருக்கும்னா எப்படி ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது புலம்பி விட்டு நான் மறுபடியும் என்னுடைய படுக்கைக்கு சென்றேன். வீட்டுக்கு போயிட்டேன். ராத்திரி 1 மணி. மறுபடியும் 4:45 மணிக்கு நான் வருவேன். 5 மணிக்கு ஜெபம் உண்டு.
மறுநாள் காலையில 16வது நாள் காலை ஜெபம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்ட், இரண்டாவது ஆராதனை 10 மணி ஜெபம் ஆரம்பிச்சு. எனக்கு ஒரே கேள்வி, இப்படி போனா எப்படி ஆண்டவரே, இப்படி போனா எப்படி ஆண்டவரே, இப்படி இருந்தா எப்படி ஆண்டவரே? சஞ்சலத்தோடு 10 மணிக்கு வந்து ஜெபம், ஆராதனை, பாடல்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு ஆராதனை ஒரு 11 மணிக்கு உள்ள இருந்திருக்கும். சபையிலிருந்து சில தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளை அப்பா அன்றும் இன்றும் தந்தார். ஒரு பிள்ளை ஆவியில் முழங்கால் படியிட்டு ஆவியிலே ஆராதித்து அந்நிய பாஷை பேசி என்னை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சியா. என்ன தெரியும்? என் தாசனே, இந்த குடும்பத்தை என் வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல். இந்த குடும்பத்தை என் வசனத்தை கீழ்ப்படிய சொல். நீ உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம், நான் அவர்களை விடுவிப்பேன், நீ உன் கடமையை செய். என்ன வார்த்தை? நீ உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம், அவர்களை வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல், நான் அவர்களை விடுவிப்பேன், நீ உன் கடமைகளை செய். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்திற்கா 21 நாட்கள் உபவாசிக்க தீர்மானித்த ஒரு போதகருக்கு, சபை போதகருக்கு சபை என்ன சொல்லும்? தியாகின்னு சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய், நீ உன் கடமையை செய். என்ன அர்த்தம்? அவர்களை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல்லடா. சொல்லுது உங்களுக்கு புரியுதாமா? அல்லேலூயா. அதுவரையில் ரட்சிப்பை குறித்து நான் அவங்க கிட்ட பேசல, மனம் திரும்புதலை குறித்து அவர்களோடு பேசல, ஆமென், பரிசுத்தமாகுதலை குறித்து அவர்களோடு பேசல, விக்கிரகத்தை விட்டு விடுதலை குறித்து அவர்களோடு பேசல, பாவத்தை விட்டு வெளியே வருகிறதை குறித்து அவர்களோடு பேசல, ஆண்டவருடைய அன்பிற்குள் வருகிறதை குறித்து அவர்களோடு பேசல. எனக்கு ஒரே பிள்ளை விடுதலையாகணும், பிள்ளை விடுதலையாகணும், பிள்ளை விடுதலையாகணும். ஆண்டவர் கேட்கிற, ஏன் விடுதலையாகணும்? இல்லையா? அப்ப அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல அந்த சகோதரி மூலமா தேவ வார்த்தை வருகிறது. நான் உடனே சுதாரித்து கொண்டே சபையை பார்த்து கேட்டேன், ஐயா ஆமை, இந்த குடும்பத்திலே அன்றைக்கு 5 பேர் வந்திருந்தாங்க ஆராதனைக்கு. அந்த பிள்ளையை தவிர்த்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த இயேசுவை விசுவாசிக்கு நீ ஆயத்தமா? அவ்வளவுதான். இத்தனை வருஷங்கள் நீ வாழ்ந்த உலகளாவிய உலகத்தின் வாழ்க்கை, பாரம்பரிய வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, பாவ ஜீவியம், உன்னை உலகத்தை பிரியப்படுத்துகிற நிலையை விட்டு வெளியே வர நீ ஆயத்தமா? அந்த 5 பேரையும் பார்த்து கேட்டேன். அந்த 5 பேரும் எழும்பி நின்று, இந்த இயேசு எங்களுக்கு போதும். அல்லேலூயா. இந்த இயேசு எங்களுக்கு போதும். சரி, இப்ப என்னாச்சு? சாயந்தரத்துல ஆமீன் 5 மணி ஜெபத்தை முடிச்சுட்டு 3 to 5 அடுத்த ஜெபத்தை முடிச்சுட்டு என் பக்கத்துல ஒரு பாஸ்டர் உண்டு. அவர் ரொம்ப உபாசிக்க மாட்டார், நல்ல ஹெல்த்தியா இருப்பார், நல்ல ஹெல்த்தியா இருப்பார். அவரையும் கூட கூட்டிட்டு போய் இந்த வீட்டுக்கு போய் 3 தலைமுறையா கொஞ்சம் கட்டி காய்ச்சி வச்சிருந்தாங்க இல்ல, அதெல்லாம் தோத்திரம் 2 கோணியில போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல புரிஞ்சுதா இல்லையா? ஆமே. 3 தலைமுறையா இவர்கள் பின்பற்றினதும், 3 தலைமுறையா ஆசரித்து வந்ததும், 3 தலைமுறையா இவர்கள் நம்பி வந்ததுமான சில காரியங்களை அந்த வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து வீடு சுத்திகரிக்கப்பட்டது. ஆனா அந்த பிள்ளை அப்படித்தான் இருக்கா, எந்த மாற்றமும் இல்லை. பகல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறாங்க, ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க, மரிக்கிறது வரை இந்த இயேசு போதும்னு தீர்மானிக்கிறாங்க. சாயந்தரத்தில் வீடு சுத்திகரிக்கப்படுகிறது. இது சாயந்தரம் முடிஞ்சு ராத்திரி ஆராதனை 9 மணிக்கு முடிஞ்சு அடுத்த ஜெப ராத்திரி 12 to 1 நைட்டு பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஆனா நேற்றுக்கு ராத்திரி எந்த மேஜை காலை பிடிச்சனோ அதே மேஜையினுடைய காலை இன்னைக்கு ராத்திரியும் பிடிச்ச. ஆண்டவரே, காலையில சகோதரியின் மூலமா கத்த பேசினி, மனம் திரும்ப பேசினி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பேசினி, ரட்சிக்கப்பட பேசினி, ஞானஸ்நானம் பெற பேசினி, ஆண்டவருக்காக வாழ பேசினி, சுத்திகரிக்க பேசினி. இதெல்லாம் நான் சொன்னேன். அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சாங்க. 3 தலைமுறையா எதை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதை விட்டு வெளியே வர அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? முன் வந்தார்கள். ஆனா பிள்ளைக்கு ஒரு மாற்றமும் இல்லை. பிள்ளை அப்படித்தான் பெப்பரப்பேன்னு பார்த்துட்டு இருக்குது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இல்லைன்னா என்ன கொண்டு ஓடுவாங்க. இரவிலே 1 மணிக்கு ஜெபத்தை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போறேன். ரட்சிப்பு சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்
என்பதை மட்டும் சொல்லி மீதி நாளை பார்க்கலாம் என்கிறேன். அல்லேலூயா. பிரசங்கம் முடியல. அக்கா போட்டு அப்ப கவனிக்கணும். ஆமென். இரவிலே 1 மணிக்கு நான் போகிறேன். மறுபடியும் காலையில் எத்தனை மணிக்கு? 4:45 வாரேன். 4:45 வந்தா ஒரு கம்பியில ஒரு தூணில கட்டி வச்சிருந்த பிள்ளைய காணல. அது இத மாதிரி ஓபன் சர்ச் நமக்கு. அப்ப பிள்ளைய காணல, அம்மாவையும் காணல. எனக்கு சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஐயோ உயிரத்து காணல. என்ன ஊருக்காரன் என்ன சொல்லுவான்? கோடிட்ட இடத்தை நிரப்புக இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு விளக்கம் வேணுமா? வேண்டாம் இல்லையா? ஜபிக்க போன அமீன் விசுவா பிள்ளைகளை என்ன செய்யல? காணல. அமீன் தோத்திரம். போதகரை கைது செய், இங்களாப் சிந்தாவா, கோடிட்ட இடத்தை நிரப்புக, சொல்லி முடிஞ்சு. எனக்கு பயந்து பாக்கி ஆலயத்துக்குள்ள வரை ஆளை காணும். வந்து அந்த கரைக்கு இப்படி எட்டி பார்த்தா அம்மாவும் நிக்கிறாங்க, பிள்ளையும் நிக்கி, கையில சங்கிலிய காணும். கை தட்டதுக்கு வரட்டும். நம்ம நிலைமையும் சொல்லிடுவோம். எம்மா என்ன அவுத்து விட்டு இருக்குதியே? யாரு? பாஸ்டர். என்ன 16 நாளா எப்படித்தான் கிடக்கு? கெட்டுக்குள்ளதான் கிடக்கு. இது அவுத்து விட்ட உடனே எனக்கு பயம் ஆயிருச்சு. என்னம்மா அவுத்து விட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி. என்ன ஓடிடக்கூடாதுல்லடா, நமக்கு பக்கம் நம்ம கேம்பஸ் இல்லம்மா, நமக்கு பயமா இருக்குமா இல்லையா? கை அவுத்து விட்டு இருக்கியா? உடனே அந்த அம்மா என்ன ஒரு வார்த்தை சொல்லுச்சு. பாஸ்டரையா, பிள்ளை கொஞ்ச நேரமே 3 வருஷத்துக்கு பிறகு என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா. நல்லா கவனிக்கணும். நான் 1 மணிக்கு போகும் பொழுதும் பிள்ளை கெட்டில தான் கிடக்கா. 1 மணிக்கு நான் போகும் பொழுதும் பிள்ளை கெட்டில தான் கிடக்கா. கண் தூங்கவில்லை, கைகள் கட்டப்பட்டு சங்கிலியில் பிணைக்கப்பட்டு கிடக்கிறார். 1 மணிக்கு நான் போறேன் தம்பி, அவள் கட்டப்பட்டு தான் கிடக்கிறா. 4:45 மணிக்கு நான் திரும்பி வருகிறேன். பிள்ளைய சங்கிலியில காணல, கை வழுக்கப்பட்டிருக்கா. பிள்ளைக்கு கையில பிரஷ் இருக்கு, பல்லு தைக்க பிரஷ் இருக்கு. நான் பதட்டத்தோடு கேட்கிறேன், அம்மா ஏன் அமர்த்து விட்டீங்க? உடனே அம்மா சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு, பாஸ்டர் மாமா இப்ப வரும் இல்லையாம்மா, நேரம் ஆச்சு, நமக்கு பல்லு தேய்ப்போம், கூட்டம் தொடங்கணும் இல்லையான்னு என்ன பார்த்து கேட்டா. 3 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிட்டா. மணி 5 ஆகுதும்மா, பாஸ்டர் மாமா இப்ப வரும்னு சொன்னா, கூட்டம் தொடங்க நேரம் ஆச்சுன்னு சொன்னா. என் பிள்ளை அதுக்கு மேல கட்டி வைக்க எனக்கு மனசு வரல. நான் அவுத்து விட்டுட்டு பிரஸ்ல பேஸ்ட வச்சு என் பிள்ளைக்கு கையில கொடுத்தேன். 3 வருஷத்துக்கு பிறகு பல்லு தேய்ச்சிட்டு நிக்கா. இப்ப மருமம் இயேசு ஜீவிக்கிறாராமா. உண்மைய சொல்லவாயா, 1 மணிக்கு அப்படித்தான் இருந்தா. 4:45 வந்தப்ப அந்த பிள்ளையினிடத்தில் இருந்த 3 வருஷத்தில் சிறைப்படுத்தப்பட்ட சிறையிருப்பாங்க இல்லை, அவளை கட்டி வைத்திருந்த கட்டு இல்லை, அந்த பிள்ளையில் இருந்த அவளை பைத்தியம்னு கட்டி வச்சிருந்தாங்க, அந்த பைத்தியம் அந்த பிள்ளைக்குள்ள இல்லை, அந்த வேதனை அந்த பிள்ளைக்குள்ள இல்லை. ஏன் தெரியுமா? நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரட்சிப்பு. அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு வந்துச்சு, ரட்சிப்பு. நேற்றைக்கு அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இனி உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் இந்த இயேசுவுக்காக மட்டும் நான் வாழ்வேன் ஆண்டவரே என்கிற ஒரு ரட்சிப்பு வந்தது. எப்ப சுகமாச்சுன்னு எனக்கே தெரியாதியா. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய போதகர் நான் சொல்லுகிறேன், என் பிள்ளை ஆண்டவர் எப்ப சுகமாக்கினார்னு தெரியாது. பல ராத்திரிகள் அந்த பிள்ளைக்காக மார்பில் அடித்து அழுத ஒரு தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைக்கு எப்ப சுகமாச்சுன்னு எனக்கு தெரியாது.
அந்த இடத்திலே இந்த விடுதலைக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் அன்பு பிள்ளை சாபமாக வாழ்ந்தாளோ அந்த இடத்திலே அவள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எது காரணம் தெரியுமா? இரட்சகர் வீட்டுக்குள் வந்ததினால், ரட்சிப்பு வீட்டுக்குள் வந்ததினால். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளை 2 குழந்தைகளோட தன் புருஷனோடு சுகமாய் வாழ்கிறாளே. உங்களுக்கு பொறாமை இருக்கு, உங்களுக்கு பொறாமை இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்று ராத்திரியில் இங்கு வந்திருக்கிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு அறிவிப்பது எனக்கு அவசியமாய் கண்டது. அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனில் வரும் பொழுது எந்த இடத்தில் அவன் சாபமாய் வாழ்ந்தானோ அதே இடத்தில் ஆசீர்வாதமாய். Glory to God. என் அன்பு சகோதரனே, ரட்சிக்கப்பட்டதை குறித்து மற்றவர்கள் ஏளனமா பேசுறாங்களா? நீங்கள் இந்த வேதம் சுமந்ததை கண்ட உலகம் உங்களை அற்பமாய் பேசுகிறதா? இன்று ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாபமாய் வாழ்ந்தது போல உன்னை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பேன். Are you believe that? நீங்க எதங்க நம்புறீங்களாமா? அப்ப அந்த வசனத்தை ஒண்ணு எனக்கு வாசிக்க, சத்தமா என் காது கேட்க வாசிங்க. நான் பைபிளை மூடிட்டேன். சத்தமா ஒருத்தர் வாசிங்க. எதை வாசிக்கிறோம்? சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் வாசிங்க. அண்ணே புரிகிற மாதிரி ஒரு வாட்டி கூட. சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கர்த்தர் ஏன் உன்னை ரட்சிக்கிறாரா? நீ சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அல்லேலூயா. அப்ப நம்ம சபைகள் எதை முக்கியப்படுத்தணும்? ரட்சிப்பு. நாம் எதை அதிகமாய் பேசணும்? ரட்சிப்பு. எது நம்முடைய சபையில் அவசியப்படுத்தப்படணும்? ரட்சிப்பு. இன்றைக்கு ராத்திரியில் என் சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இந்த தேவ மனிதர்கள் ரட்சிப்பை பிரசங்கிப்பது அவர்களின் சுயலாபத்திற்கு அல்ல, உன் குடும்பத்தை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர. நீ சாபத்தை சுமந்த இடத்தில் ஆசீர்வாதமாய் உன்னை வாழ வைக்கும்படி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரட்சிப்பு அவசியமா இல்லையா? அவசியமா இல்லையா? இன்றைக்கு ராத்திரி வேளை அந்த ரட்சிப்பை ஒன்று கூட உறுதிப்படுத்துவோம். ஒருவேளை கடந்த நாட்களில் தேவ சமூகத்தை விட்டு பலகீனப்பட்ட ஆத்மீக அனுபவத்தில் பின்தங்கிய யாராகிலும் என் சத்தத்தை கேட்டீங்கன்னா, என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு ஆத்மீக சகோதரனாய் சொல்லுகிறேன், ஒரு நாளும் இந்த ரட்சிப்பின் விளக்கு உன்னில் மங்கிவிடக்கூடாது. இன்றைக்கு ராத்திரி எழும்பி நிற்போமா? இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சபைகளோடும் தேசத்தோடும் பேசுகிறார். ரட்சியும் கர்த்தாவே. எதற்கு? நான் சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. நான் அடிக்கடி என் சபையை பார்த்து சொல்லுவேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேம்மா, ரட்சிப்பு ஒரு குடும்பத்தில் வரும் பொழுது சாபம் போகும். சாபம் வெளியே போகும்போது எது இருக்கும் வீட்டுக்குள்ள? தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு ராத்திரி இதுவரையிலும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளில் ரட்சிப்பை தூரமாய் பார்த்து கொண்டிருக்கிற எவரேனும் என் சத்தத்தை கேட்பீர்கள். ஆனால் இன்று இரவில் உங்கள் குடும்பம் ஏன் ரட்சிப்பிற்கு உங்களை அர்ப்பணிக்க கூடாது? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் தளர்ந்து போய் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கு ராத்திரியில் ரட்சிப்பை ஒன்று கூட உறுதிப்படுத்திக் கொள்ள தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ ஜீசஸ்,
ஒரு நிமிஷம் ஜெபிக்க முடியுமா நீங்க? ஜீசஸ், ரட்சிப்பு வீட்டுக்குள் வரும் பொழுது அது சாபத்தை உடைக்கும் ஷாமின் ஆயுதமா வரும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் மிக தெளிவாய் பேசுறத நான் உணர்றேன். ரட்சிப்பு ஒரு கிராமத்திற்குள் வரும் பொழுது அந்த கிராமத்தை ஆளுகை செய்கிற சாபத்தை தைக்கிற ஒரு ஆயுதமா வரும். ஜீசஸ் நேம். ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், பிதாக்களினால் வருஷிக்கப்பட்ட சாபங்கள், பாவத்தினால் வருஷிக்கப்பட்ட சாபங்கள், தீமையினால் வருஷிக்கப்பட்ட சாபங்களை தைக்கிற ஒரு சம்மட்டியா வரும். அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளை ஒன்று கூட இந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்ல, உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்ல. இந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு சொல்றேன், என் வசனம் சொல்லுது, நீ சாபமாய் இருந்தது போல் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இந்த இடத்தில் இருக்கிற தெய்வ மக்கள், ஆராதிக்க ஆவியானவர் உங்களை நடத்தினால் நீங்கள் ஆராதிக்கலாம், தடையில்லை. ஆவியில் நிரம்பி தெய்வத்தை துதிப்பீர்கள், ஆனால் அது ஆளச் சிறந்தது. உடரபதிரிவி சந்தலபரிவி கலமத்து, உடரபதிரிவி சியாந்தரபரிவி கபலமத்து, இன்னைக்கு ராத்திரி மிக தெளிவாய் சொல்லுகிறேன், ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை அது வெளியே கொண்டு வரும். எந்த இடத்திலே வெட்கம், எந்த இடத்தில் அவமானம், எந்த இடத்திலே தலைகுனிவு, எந்த இடத்திலே வெறுமை, எந்த இடத்திலே பிரச்சனை, எந்த இடத்திலே நெருக்கத்தை நீ அனுபவித்தாயோ அதே இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்க. அன்றைக்கு ஒரு மனிதன் பவுலை பார்த்து கேட்டான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. என்னுடைய சத்த எல்லையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ராத்திரி என் சத்தங்களை கேட்கிற யாரேனும் ஐயா, இந்த சாபத்தில் இருந்து என் குடும்பம் வெளியே வரணும் இல்லை, வெட்கத்தை அனுபவித்த இடத்தில் நான் தலையினுமர விரும்புகிறேன் என்று சொல்லி விரும்புவீர்களானால், இப்பொழுது உங்களுக்கு தேவை இரட்சகர் இயேசு, உங்களுக்கு தேவை ரட்சிப்பு. அதனாலதான் பரிசுத்தவான்கள் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துறாங்க. அதனாலதான் தேவன் இந்த சபையை, இந்த கிறிஸ்துவின் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையை இந்த தூத்துக்குடி தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆமென் ஆசீர்வாதத்தின் நிலைகளுக்குள் வரணும். இன்றைக்கு ராத்திரியில் இந்த சத்திய வசனங்கள் உன் வீட்டுக்குள் வருவதற்கு காரணமே, உன் வீட்டுக்குள் இருக்கிற சாபம் வெளியே வரணும். இன்றைக்கு ராத்திரியில் எந்த ஒரு தேவ பிள்ளை இயேசுவே என்று கூப்பிட ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உன் சூழ்நிலைக்கு மாற்றம் உண்டாகிறது. சில வீடுகளுக்குள்ளே தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களில் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு எந்த வீடுகளுக்குள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. நீ சாபமாக இருந்தது போல், நீ சாபமாக இருந்தது போல், நீ வெட்கமாய் இருந்தது போல், நீ சாபத்தை அனுபவித்த இடத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்ப.
இயேசுவின் நாமத்தில் அந்த ரட்சிப்பு உன்னில் உண்டாகும் பொழுது இன்னைக்கு ராத்திரி அநேக பிள்ளைகளோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார். எழுதிக்க மக்களே, எழுதிக்கோ. தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல் சொல்லுகிறேன், நீ எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்திலே இந்த வேதத்தை கையில் எடுத்து உன்னை தலை நிமிர்ந்தவனாய் கர்த்தர் நிற்க பண்ணுவார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரந்தட்டி தேவனுக்கு நன்றி சொன்னால் இப்பொழுது அந்த மாற்றத்தை நீ உணர போகிறாய். இன்றைக்கு இரண்டாவது நாள் ராத்திரியில் ஒரு மாற்றத்தை சபை பார்க்கும். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை இணைந்து சொல்லுவோம். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா. கைகளை தட்டி பாடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே 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 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்காமல் ரட்சிப்பின் ஒரு சிறப்பை அனுபவியாமல் இருக்கிற யாரேனும் என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா இன்றைக்கு ராத்திரி உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய வசனம் பொய் அல்ல. இந்த இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாபமாய் இருந்தது போல உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். உன்னை சாபமாக இருந்தது போல்
உன் ஆசீர்வாதமாக வைப்பேன். இது எதனால்? ரட்சிப்பு உனக்குள் வெளிப்படுவதனால். இந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்களுக்கு ஆண்டவர் அப்படியே செய்வார். சகரியா 8:13 உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்கள் பிள்ளைகளில் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே உண்டாவதாக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.